ஹலோ விஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3PHK அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து எட்டு தோட்டாக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் தான் எடுத்திருக்காரு. எட்டு தோட்டாக்கள் கான்செப்டே நல்லாயிருக்கும். அந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் துப்பாக்கி தொலைஞ்சு போயிடும், அதில் எட்டு தோட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கான்செப்ட் நல்லாயிருக்கும். பார்த்தோம் கொஞ்சம் நேரம் பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையில் பேசிக்க என்ன நடக்கும், பிறப்பாங்க, பசங்க பிறப்பாங்க, 2 குழந்தைங்க பிறக்கும். என்ன பண்ணுவாங்க, படிக்க வைப்பாங்க, நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வீட்டில் தங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாக இருக்கும். அதை தான் இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அதை ரொம்ப அழகாக நம்ம லைஃப்பையே நம்ம திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு 90% ப்ராப்ளம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்கூலில் பிரச்சனையாக இருக்கும், படிக்க முடியாமல் இருக்கும், ஆஃபீஸில் ஏதாவது பெரிய ஆளுங்க பெரிய பொசிஷனில் இருக்கவங்க தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த வீடு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயங்கள். வீடு வாங்குறது, இந்த வண்டி வாங்குறது, அப்புறம் ஃபோன் வாங்குறது, இதெல்லாம் பெரிய விஷயங்களாக பார்க்கப்படும். அதெல்லாம் இவங்க வந்து வீடு வாங்குறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும். நம்மளையே நம்ம திரும்ப பார்த்த மாதிரி தான் இருக்குது. சித்தார்த் சூப்பராக நடிச்சிருக்காரு. உண்மையாலுமே ஜாலியாக ஒரு நார்மலான பர்சன், ஒரு நார்மலான பையன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னோ அந்த மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. வீட்டில் அந்த கேரக்டரில் இருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு நார்மல் கதையை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக சூப்பரான கதையாக, பார்க்குறதுக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு நார்மல் கதையை நல்லா நடிச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம லைஃப்பையே நம்ம திரும்ப பார்த்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த படத்தை ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். பாய். இப்போ வந்து டிவியில் தான் பார்த்தேன்.